Satyabama Institute of Science and Technology, Chennai and Sriperumbudur. இருநூற்று 40 சக்கர லாரியில் 7 வருட பயணம், 420 டன் எடை உள்ள 108 அடி உயரம். ஜூன் 2ஆம் தேதி பெரும் வெள்ளம் போல் குவியும் பக்தர்கள். 18 கோடி ரூபாய் செலவில் ஒரே கல்லில் செதுக்கப்பட்ட உலகத்திலேயே மிக பிரம்மாண்டமான மகாவிஷ்ணு சிலையின் சிறப்பு அம்சங்கள் குறித்தும் உருவான பின்னணி குறித்தும் விவரிக்கிறது இந்த செய்தி தொகுப்பு. ஆயிரத்து 1944ஆம் ஆண்டு கட்டப்பட்ட கோதண்டராமசுவாமி கோவிலின் அறங்காவலர் டாக்டர் எஸ். சதானந்தா மருத்துவமனையையும் நடத்தி வருகிறார். இந்த நிலையில் திருப்பதி திருமலை தேவஸ்தான அறங்கட்டளை குழுவினர் கோதண்டராமசுவாமி கோவிலுக்கு ஒருமுறை வந்துள்ளனர். கோயில் முன் பிரம்மாண்ட விஷ்ணு சிலை வைத்தால் நன்றாக இருக்கும் என கூறியதாக சொல்லப்படுகிறது. இதனைத் தொடர்ந்துதான் ஒரே கல்லில் 11 முகம் கொண்ட விஷ்ணு சிலையை அமைக்க முடிவு எடுக்கப்பட்டது. இதற்கான கருங்கல் தேடும் பணியை தொடங்கியது கோதண்டராமசுவாமி நிர்வாகம். தமிழ்நாட்டின் திருவண்ணாமலை மாவட்டம் சாத்தனூரில் கல் இருப்பதாக தகவல் கிடைத்தது. இதனால் திருப்பதி திருமலை கோயில் நிர்வாகிகள் அக்கல்லை ஆய்வு செய்தார்கள். அந்த கல் சிறியதாக இருந்ததால் வேறு கல்லை தேடியுள்ளார்கள். பிறகுதான் திருவண்ணாமலை மாவட்டம் வந்தவாசி அருகே உள்ள கோரக்கோட்டை கிராமத்தில் உள்ள குன்றில் சிலை அமைப்பதற்கான தகுதியான கல் கிடைத்துள்ளது. இதற்கு மத்திய புவியியல் மற்றும் சுரங்கத்துறையினரிடம் அனுமதி பெற்றனர். திருமலையிலிருந்து 2014 அக்டோபர் மாதம் வந்த ராஜேந்திர ஆச்சாரி தலைமையிலான 20 கலைஞர்கள் விஷ்ணு சிலையை செதுக்கும் பணியை கோரக்கோட்டையில் தொடங்கினார்கள். இவர்களுக்கு பெங்களூருவிலிருந்து வந்த 10 பேர் உதவியதாகவும் கூறப்படுகிறது. $420 டன் எடை உள்ள 108 அடி உயர சிலை தயாராக ஆரம்பித்தது. நெற்றியில் பிரம்மாண்ட நாமம் செதுக்கப்பட்டது. 2018 நவம்பர் மாதம் கோரக்கோட்டையிலிருந்து 7 மாத பயணமாக பெங்களூரு ஈஜிபுராவை நோக்கி வந்தடைந்தது. அப்படி திருவண்ணாமலை செங்கம் பகுதிகளில் வரும்போது பல்வேறு கட்டிடங்கள் இடிக்கப்பட்டன. பல கடைகள் வீடுகள் இடிக்கப்பட்டதற்கு அதன் உரிமையாளர்களுக்கு இழப்பீடும் வழங்கப்பட்டதாக கூறப்படுகிறது. திருவண்ணாமலையில் விஷ்ணுவின் முகம் மட்டும் செதுக்கி பிரம்மாண்ட பாறையை வாகனத்தில் அனுப்பிவிட்டார்கள். 3 வருட காலங்களாக நிறைய சிற்பிகள் விஷ்ணுவின் திருமேனியை செதுக்கி இருக்கிறார்கள். இந்த சிலையை கிரெயின் மூலம் தூக்கி நிறுத்தவே 6 மாதங்கள் ஆகியுள்ளன என கூறப்படுகிறது. 108 அடிகள் கொண்ட விஸ்வரூப மகாவிஷ்ணு சிலைக்கு கண் திறந்து மகா கும்பாபிஷேகம் ஜூன் 2ஆம் தேதி வெகு விமர்சையாக நடைபெற உள்ளது என்கின்றனர். இந்த விஸ்வரூப சிலையின் சிறப்பு அம்சங்களையும் பட்டியலிட்டு வியக்க வைக்கிறார்கள். ஏழு தலைகளுடன் ஆதிசேஷன், அதற்கு மேலே அர்ஜுனன் தேர் விதானம். ஆதிசேஷனுக்கு கீழே மகா 11 சிரங்கள் உடைய விஸ்வரூப மகாவிஷ்ணு. இடது பக்கம் பரமேஸ்வரர், நரசிம்மர், சண்முகர், விநாயகர், ரிஷி முனிவர். வலது பக்கம் பிரம்மா, ஆஞ்சநேயர், அக்னி, கருடன், ரிஷிமுனி. நடுநாயகமாக மகாவிஷ்ணு. சூரிய சந்திர அக்னி நேத்திரம். நெற்றியில் 4.5 அடி உயர திருமண் காப்பு. நடுவே நெற்றிக்கண் ஞானேந்திரம். கழுத்தில் நீலகண்டம். ருத்ராட்ச வனமாலை ஆரம். அதில் சப்தரிசிகள் உருவம். சிவகேசவ அம்சம். ஆரத்தில் அழகாக ஜொலிக்கும் ஸ்ரீ கிருஷ்ணார்ஜுன கீதோபதேச பதக்கம். பூலோகஸ்தானம். கிரண்ட புஜங்களில் நாரத மகரிஷி, தத்தாத்ரேயர் உருவங்கள். சோடச கரங்கள். பதினாறு கமலத்தல விஷுப்தி ஸ்தானம்.
12 சிவாம்ச அநாஹத ஸ்தானம், 10 கமலத்தல அம்சமான மணிப்பூர ஸ்தானம், 6 கமலத்தல பிரம்மா அம்ச சுவாதிஷ்டான ஸ்தானம், 4 கமலத்தல கணபதி ஸ்வரூப மூலாதார ஸ்தானம், வக்ஷஸ்தலத்தில் ஸ்ரீ லக்ஷ்மி, சரஸ்வதி, விஸ்வரூபன் என சப்தலோகங்களையும் தன்னுள் கொண்டவன் என பல அம்சங்களை கொண்டு இந்த மகாவிஷ்ணு சிலை அற்புதமாக வடிவமைக்கப்பட்டுள்ளது என மெய்சிலிருக்கிறார்கள். இப்படி வாகனத்தில் எடுத்துச் செல்லும் போதே வழிநெடுக வெள்ளம் போல் திரண்டு வந்து மக்கள் வழிபட்டார்கள். 2025 ஜூன் 2ஆம் தேதி காலை 11 மணிக்கு கோயில் கும்பாபிஷேக ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளன. தொடர்ந்து 45 நாட்கள் மண்டல பூஜைகளும் நடக்க உள்ளன என கூறப்படுகிறது. இதுவரை 18 கோடி ரூபாய்க்கு மேல் செலவு செய்யப்பட்டிருப்பதாகவும் கூறப்படுகிறது. L&T மற்றும் ஃப்ரைட் விங்ஸ் பிரைவேட் லிமிடெட் ஆகிய நிறுவனங்கள் இந்த திட்டத்திற்காக தன்னார்வ பணிகளை செய்கின்றன. மேலும் பக்தர்களை சிலைக்கு அழைத்துச் செல்லும் வகையில் 1008 படிகளை கட்டவும் அறக்கட்டளை முடிவு செய்தது. படிகளில் விஷ்ணு சகஸ்ரநாமம் என்ற வார்த்தை அர்த்தங்களுடன் பொறிக்கப்படும் என்றும் கூறப்பட்டது என்பதும் குறிப்பிடத்தக்கது. Satyabama Institute of Science and Technology, Chennai and Sriperumbudur. பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.